தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் மறைந்தும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் கோயம்பேடு நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடவுளாக நினைத்து கோயிலாக வந்து அதை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்து வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பல நபர்கள் வந்து இந்த கேப்டனை தரிசித்து போகிறாங்க. ஆனால் அப்போ பார்க்கும்பொழுது காவல்துறை எங்களுக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமீபமாக கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு தகவலும் இல்லாமல் உடனடியாக அனைத்து காவலர்களும் அங்கு பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இது ஏன் என்று தெரியவில்லை. அது குறித்து அந்த மக்களுக்கு, வருகின்ற மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியும், கடந்த 15,000 பேர், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 15,000 பேர் வந்து தரிசித்து சென்றிருக்கிறார்கள் கேப்டன் கோவிலை. ஏன் அந்த காவல்துறை உடனடியாக நீக்கப்பட்டது, என்ன காரணம் என்று தெரியாததனால் நாங்கள் சம்பந்தப்பட்ட காவலரிடமும் கேட்கும்பொழுது அவரிடமிருந்து முறையான பதில்கள் இல்லை. ஆகவே அது குறித்து நாங்கள் உயர்ந்து காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து இன்று ஒரு புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் அணியில் இருந்து மீண்டும் அதே பாதுகாப்பை மக்களுக்கு அளிக்க வேண்டும். வேறு ஏதும் அசம்பாவிதங்கள் அங்கு ஏற்படக்கூடாது, தவறுகள் ஏதும் அந்த பெயரில் வரக்கூடாது என்பதற்காக காவலர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று நாங்கள் அவரிடம் வந்து மனு கொடுத்திருந்தோம். அவரை பரிசீலித்து உடனடியாக ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்துள்ளார். கட்சியுடைய தலைமை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வருகின்ற பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்ல அமைதியான முறையில் வந்து அந்த கேப்டன் தரிசிச்சுட்டு போகணும்னு சொல்லி தான் நாங்கள் தலைமை விரும்புது. ஆனால் இதை வந்து இருந்த அழகாக போயிட்டு இருந்த அந்த காவல்துறை நல்ல முறையில் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் குற்றம் சொல்ல. ஆனால் ஏன் உடனடியாக திடீரென்று நீக்கப்பட்டார்கள் என்பது மட்டும்தான் இப்போ தெரியல. மீண்டும் அதே மாதிரி பாதுகாப்பை அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. அது சம்மந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கி புகார் கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னால், பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது காவல்துறை யாருடைய அதிகாரத்தில் இருக்குது? அவங்க நினைச்சா அவங்க ஒரு இடத்துல வந்து 10 ஃபோர்ஸில் 100 ஃபோர்ஸை கூட அவங்களால கொடுக்கலாம். வேண்டான்னு சொன்னால் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகட்டும்னு கூட எடுக்கலாம். ஏன்னு கேட்டால் இது எல்லாமே வந்து காவல்துறை அரசிடம் இருக்குது. ஏன்னா நாங்கள் அவங்கள போய் தேடிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்ட காவல்துறை கேட்கும்போது முறையான பதில் இல்லை. இது மறைமுகம் பார்க்கும்பொழுது ஒரு கேப்டனுடைய இந்த தேர்தலுடைய இந்த வளர்ச்சி வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை, எங்களை நம்பி வருகின்ற, எங்கள் கோயிலை நம்பி வருகின்ற பொதுமக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தான் தேமுதிக சார்பாக நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம். அப்படி வந்து மூட வந்து யாராலும் முடியாது. ஏன்னு கேட்டால் லட்ச தொண்டர்களும் அவங்கள எல்லாருமே வந்து அது கோயிலாக நினச்சி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அது எளிதில் நம்மளால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவ்வப்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள், ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகளை பண்ணி அந்த இடத்திற்கு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்ற ஒரு பேரை கிரியேட் பண்ணிடக்கூடாது. வருகின்ற பொதுமக்கள் எங்களை நம்பி வந்து கேப்டனை நம்பி அவரை பார்க்கணுன்னு ஓடி வந்துட்டு இருக்க குழந்தைங்க, பெரியவங்க இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இடையும் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் காவல்துறையுடைய பாதுகாப்பு கேட்குறோம்.